ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நேர்களே, தற்போது நம்ம பார்க்க போற விஷயம் என்ன அப்படிங்கும்போது, இந்த 2025 யாராலையுமே மறக்க முடியாத ஒரு அற்புதமான செயல்பாடுகள் நடந்து கொண்டிருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, எப்பவுமே வருஷம் கிரகங்களுடைய பெயர்ச்சிகள் இருக்கும். அதுவும் சனி பகவான், ராகு பகவான் அல்லது சனி பகவான், குரு பகவான், இப்படி தான் பெயர்ச்சிகள் ஏற்படும். ஸோ இந்த வட்டம் பார்த்தீங்கன்னா, அந்த 2025 மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய செயல்பாடுகளில் ஃபஸ்ட்டு மார்ச் மாதம் இறுதியில் சனி பெயர்ச்சி இப்போ நடந்தது. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா குரு பெயர்ச்சி. இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ராகு கேது பெயர்ச்சி. இந்த 3 கிரகங்களின் பயிற்சிகள் மூலமாக மிகப்பெரிய மாற்றங்கள், சில விஷயங்களில் ஒரு பதட்டமான சூழ்நிலையெல்லாம் யோசிச்சிட்டே இருக்கும் பொழுது, இந்த ராகு கேது பகவான் உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன விஷயங்கள்லாம் செயல்படுத்த போகிறாங்க, இந்த ராகு கேது பயிற்சி எப்போ நடக்க போகுது அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் உங்களுடைய ராசிக்கான பலன், இந்த ராகு கேது பகவான் ராசியை விட்டு இன்னொரு ராசியை கடந்து சொல்லும்போது என்னென்ன மாற்றங்கள், உங்களுடைய ராசிக்கு என்னென்ன ஒரு நற்பலன்கள் கொடுக்க போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதாவது மே மாதம் 18ஆம் தேதி ராகு பகவான் மீன ராசியிலிருந்து கும்ப ராசிக்கும், கேது பகவான் கன்னி ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கும் பயிற்சியாகி வருகிறார். அதாவது மற்ற கிரகங்கள் 7 கிரகங்கள் என்ன பண்ணுவாங்கன்னா கிளாக் வைஸில் சுற்றுவாங்க. இந்த ராகும் கேது பகவான் மட்டும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுற்றுறது தான் இவங்களுடைய இயல்பான குணம். அப்புறம் என்ன அர்த்தம்னா, மனிதர்களுடைய செயல்பாடுகள் நேர்மையாக போய்கிட்டே இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க, எதிர்மறையாக நோக்கி பயணிப்பாங்க. எதிர்மறையாக நோக்கி பயணிக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நேர்மையை நோக்கி பயணிப்பதற்கான ஒரு ஆற்றலை ஏற்படுத்த வேண்டும். அதுவும் நிழல் கிரகங்களாகிய ராகு கேது பகவான் மட்டுமே அந்த முழுமையான செயல்பாடை செயல்படுத்த முடியும் என்பதற்காகவே இவங்களை என்ன பண்ணுறாங்கன்னா ஆண்டி கிளாக் வைஸில் சுத்த வைக்கிறாங்க அப்படின்னு பார்க்குறோம். நிழல் கிரகங்கள் சொந்த வீடு இல்லாத ஒரு கிரகங்கள். அப்போ சொந்த வீடு உள்ள கிரகங்களுக்கே ஆளுமை தன்மை இருக்கும். சொந்த வீடு இல்லாத கிரகங்களுக்கு எப்படி ஆளுமை தன்மை இருக்கும் அப்படிங்கிற ஒரு கேள்வி வைக்கலாம். இவங்களுக்கு சொந்த வீடு தான் இல்லை, ஆனால் இவங்க எந்த வீட்டில் உட்காந்துருக்காங்களோ அந்த வீடை தான் வீடாக மாற்றிடுவாங்க. அதாவது வாடகை வீட்டுக்கு இப்போ போயிருக்கோம் பார்த்தீங்களா, ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம்னா 20 வருஷத்துக்கு மேலே இருந்துட்டு என்ன சொல்கிறாங்க, தனக்கு சொந்தம் சொல்லி ஒரு சட்டம் இருந்துச்சுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் இவங்களுக்கு அப்படிலாம் கிடையாது. இவங்க போகிற 1.5 வருஷமும் அந்த வீடு அவங்க வீடு தான். 1.5 வருஷத்துக்கு அப்புறம் அந்த வீடை தன்னுடைய சேவை வீட்டுக்காரர் எடுத்துக்கலாம். அதில் உள்ள அந்த ராசியில் உள்ள கிரகங்கள் எடுத்து ஆளுமை கொள்ளலாம். ஆனால் இவங்க ஒரு ராசிக்குள்ளே போயிட்டாங்கன்னா உங்களுடைய சுய ஜாதகத்தில் இப்போ ராகு பகவான் எங்கே வர்றாரு, கும்பராசிக்கு வர்றாரா, கும்ப ராசியில் என்னென்ன கிரகங்கள் இருக்கோ அந்த கிரகத்துடைய ஆளுமையை இவர்களே எடுத்துக்கொள்வார்கள். கேது பகவான் சிம்மராசிக்குள்ளே போகிறாருன்னா சிம்மராசிக்குள்ளே உங்களுடைய சுய ஜாதகத்தில் என்ன கிரகங்கள் இருக்குது, ஸோ அந்த கிரகங்களுடைய வலிமை என்ன, அவங்களுடைய காரகத்துவம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், உறவு சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள செயல்பாடுகளை இவர்கள் எடுத்து செயல்படுத்த ஆரம்பித்து விடுவார்கள் என்பதற்காகவே இந்த ராகு கேது பயிற்சி என்றாலே ஒரு பதட்டம். சனி பயிற்சியை பார்த்து எப்படி ஒரு பதட்டமும் ஒரு பதட்டமான ஒரு படபடப்பான சூழ்நிலைகள் ஏற்படுதோ அதே மாதிரி ராகு கேது பயிற்சியை வச்சும் ஏற்படுகிறது என்று பார்க்குறோம். ராகு பகவானுக்கு அதாவது ஒரு பவர்ஃபுல் அப்படின்னு பார்க்கும்போது அமாவாசை ராகு பகவானுக்கு மிகப்பெரிய ஒரு பவர்ஃபுல்லான செயல்பாடு. யாரெல்லாம் ராகுவை அதிகமாக இயக்க வேண்டும் நினைக்கிறார்களோ அவர்கள் அமாவாசை அன்று உறுதியாக ராகு பகவானுக்கு சாந்தி பிரித்தி பண்ணால் நல்ல ஒரு மாற்றம் ஏற்படும். அதே போல் கேது பகவான் பார்த்திங்கன்னா பௌர்ணமி அன்னைக்கு கேது பகவானுக்கு அங்கே உள்ள துர்க்கை அம்மனுக்கு நீங்கள் வழிபாடு செய்யும்பொழுது, அங்கே உள்ள விநாயகருக்கு வழிபாடு செய்யும்போது உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலைகள். அதாவது கேது பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். பெண் தெய்வம் எந்த தெய்வமாக இருந்தாலும் சரி, பெண் தெய்வங்களுக்கு நீங்கள் ஒரு வழிபாடு முறைகளை கரெக்டாக ஃபாலோ பண்ணிங்கன்னா கேது பகவான் உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு நல்ல முன்னேற்றமான சூழ்நிலையை இது 12 ராசி நேயர்களுக்குமே கொடுப்பார். ஓகே, இப்போ ராகு பகவான் அமாவாசை சொல்லிட்டோம், கேது பகவான் பௌர்ணமின்னு சொல்லிட்டோம். இந்த ராகு கேது பகவானுடைய நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன, ராகுனா என்ன விஷயத்தை இயக்குவார், கேதுனா எந்த விஷயத்தை இயக்குவார் நம்மளுடைய இயல்பான ஆக்டிவிட்டீஸில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு போல் கொடுப்பாரும் இல்லை, கேது போல் தடுப்பாரும் இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. ஒரு சாதாரண ஒரு நிலை,
ஒரு அடிமட்ட நிலையில் உள்ளவர் திடீர்னு பார்த்தா கோடீஸ்வரன் ஆயிடுவார். ஒரு பிரபலமே இல்லாத ஒரு நபர்கள் திடீர்னு பிரபலமாவாங்க. இப்போ நம்ம ஒரு மாநிலத்தில் ஒரு நம்ம சகோதரி ஒருத்தவங்க தன்னுடைய வியாபாரத்தை பார்த்து கொண்டிருக்கும்போது ஒரு மீடியா சார்ந்த ஒரு நபர் அவங்கள வீடியோ போட்டனால இப்போ அவங்க திரைப்படத்துறையில் கலைத்துறையில் மிகப்பெரிய ஒரு அந்தஸ்து ஏற்படுத்தக்கூடிய மாற்றம் ஏற்பட்டதுக்கு அவங்களுடைய சுய ஜாதகத்தில் நம்ம செக் பண்ணி பார்ப்போம் அப்படின்னா கட்டாயமாக ராகுவோடைய ஆதிக்கம் அங்கே இருக்கும். ஒன்று ராகு திசையாக இருக்கலாம், அல்லது ராகு புத்தியாக இருக்கலாம், அல்லது ராகு அவங்களுக்கு வலிமையாக இருக்கலாம். ஸோ அந்த விஷயங்கள் இருந்தால் தான் யாருன்னே தெரியாத ஒரு நபர் மிகப்பெரிய ஒரு நல்ல உயர்ந்த நிலைக்கு போக முடியும். அந்த உயர்ந்த நிலையில் அவங்க தக்க வைத்து கொள்ள முடியுமா? இப்போ நம்ம யூடியூப்லலாம் பார்த்தீங்கன்னா நிறைய நபர்கள் வராங்க, நான் பிரபலம் ஆகணுங்கிறக்காண்டி தன்னைத்தானே தவறாக பேசிக்கிட்டு தன்னைத்தானே ரொம்ப மட்டத்தட்டி பேசுகிறது, இல்லாட்டி மற்றவங்கள மட்டத்தட்டி பேசி பிரபலமாக நம்மளுடைய யூடியூபர்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களாம் நிலையான தன்மையில் ஒரு அங்கீகாரத்துக்குரிய விஷயங்களில் செயல்படுறாங்களான்னா ராகு தவறான பாதைக்கு கொண்டு போய் சில நேரத்தில் அழிச்சிடுவார். சில நேரத்தில் ராகு என்ன பண்ணால் உயர்ந்த நிலையை கொண்டு போய் ஒரு அங்கீகாரத்தை கொடுப்பார். அது அவங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயம் அப்படின்னு பார்க்குறோம். ஸோ ராகுவும் கேதுவும் இந்த அளவுக்கு ஒரு வலிமையான கிரகம். கேது பகவான் என்ன பண்ணுவார்னா ஆன்மீகத்தை நாடுவதற்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான செயல்பாடை கேது பகவான் கொடுப்பார். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன மாற்றங்கள்லாம் ஏற்பட போகுது, என்னென்ன விஷயங்கள்லாம் ஏற்பட போகுதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நேர்களே, இது ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இப்போ நம்ம பார்க்குற விஷயங்கள் எல்லாமே ஒரு பொது பலன்களை கோச்சார ரீதியாக ராகு கேது பயிற்சிகளில் உங்களுக்கு ஏற்படும் மாற்றங்கள் மற்றும் முன்னேற்றங்கள் நீங்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒரு சில பாதுகாப்பான விஷயங்கள்னு பார்க்குறோம். இதில் ஒரு 20% உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் இருக்கும். இதை தவிர்த்து உங்களுடைய எதிர்கால சம்மந்தப்பட்ட கேள்விகள் உங்களுக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னா நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை செக் பண்ணணுன்னா கட்டாயமாக கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பணுங்க. கட்டணத்தின் அடிப்படையில் முன்பதிவு செய்தவர்களுக்கு உங்களுடைய சுய ஜாதகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களை மிக துல்லியமாக கணித்து கூற நான் கடமைப்பட்டிருக்கிறேன். வாங்க உங்களுடைய ராசிக்கான பலன்களை பார்ப்போம். மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றம் என்ன? மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா ராகு பகவான் 10ஆம் இடத்துல அமர்ந்திருந்தார். மிதுன ராசிக்கு 10ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருந்த ராகு பகவான் கும்ப ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வர்றார். அதே போல் மிதுன ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த கேது பகவான் தற்போது சிம்ம ராசியான 3ஆம் இடத்தை நோக்கி பயணிக்கார். இப்போ ராகு 9ஆம் இடத்துக்கும் கேது 3ஆம் இடத்துக்கும் வருவதனால் என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகுது, நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க என்னென்ன விஷயங்கள்லாம் நீங்கள் நன்மையை பெற போகிறீங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். அதற்கு முன்னாடி கடந்த காலங்களில் ஒரு 1.5 வருஷமாக 2 வருஷமாக, ஏன்னா சனி பயிற்சி நம்ம கட்டாயமாக இதில் எடுத்துக்கணும், மிதுன ராசிக்கு என்னென்ன போராட்டங்கள் வந்துச்சு அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கிறோம். தொழில் நிரந்தரமான தொழில் இல்லை. இந்த தொழிலை பார்த்தா அதுலேயும் ஏற்றம் இல்லாமல் போச்சு, அந்த தொழிலை பார்த்தேன் அதுலேயும் ஏமாற்றமே வந்துச்சு. ஒரு நிரந்தரமான தொழிலை நோக்கி தேடுவதே என்னுடைய நோக்கமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஃபீல் பண்ணியிருக்கலாம். அதே போல் சந்தோஷம்னா என்ன? இந்த 1.5 வருஷமாக உங்களுக்கு சந்தோஷம்னா என்னன்னு கேட்குற அளவுக்கு தான் உங்களுடைய வாழ்க்கையில் நடைமுறையில் உங்களுக்கு நடந்த விஷயமாக இருக்கும். நீங்கள் சந்தோஷம் 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 சந்தோஷம்னு தேடிக்கிட்டே போகலாம். அதில் மிதுன ராசியில் சந்தோஷங்கிற பேர் கூட உள்ளவர் கூட இருக்கலாம், ஆனால் சந்தோஷம் மட்டும் இருந்திருக்காது. மகிழ்ச்சிங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. அப்படி சந்தோஷம் இருந்தது என்று நினைத்தால் உங்கள் சுய ஜாதகத்தில் ஏதாவது ஒரு கிரகமைப்பு வலிமையாக இருந்திருக்கும். அப்போ தான் ஏதாவது ஒரு எட்டி பார்க்குற சந்தோஷம் கிடச்சிருக்கும். பரவாயில்லையே, சந்தோஷம் எட்டி பார்த்துருச்சே அப்படிங்கிற மாதிரி தான் உங்களுக்கு கிரகங்கள் கொடுத்துருக்கும். அப்போ சந்தோஷமும் இல்லை, ஒரு பொருளாதாரத்திலையும் முன்னேற்றமும் இல்லை. ஏற்றம் எப்போ கிடைக்கும், எப்பொழுது சந்தோஷம் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து ஒரு மிகப்பெரிய ஒரு மனசுக்குள்ள ஒரு எண்ணத்துடன் இருக்கக்கூடிய அன்பார்ந்த நம்மளுடைய மிதுன ராசிக்காரர்களுக்கு
இந்த ராகு பகவானும் கேது பகவானும் ஒரு அற்புதமான சூழ்நிலைகளை உருவாக்கி தரப்போகிறாங்க. மிகப்பெரிய ஒரு மாற்றமான தன்மைகளை தரப்போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய மிதுனராசிக்காரங்க ஒரு விஷயத்தை 2 விதமாக பார்க்குற குணாதிசயம் உங்களுக்கு உண்டு. இருக்குது, திடீர்னு இல்லைன்னா என்ன பண்ணுறது அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்களை ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும் உள்ள மிதுனராசின்னு சொல்லி யாராலையும் எடுக்க முடியாது. ஒரு நட்பு வட்டாரம் உங்களை சுற்றி இருக்கவே செய்யும். எப்போ பார்த்தாலும் குறைஞ்ச ஒரு 2 பேராச்சும் உங்கள் கூட இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு இயக்கம் உங்கள் கூட இருந்துக்கிட்டே இருக்கும். உங்கள் கூட அவங்க இருக்கிறனால உங்களுக்கு நன்மை கிடையாது, அவங்களுக்கு தான் நன்மை. உண்மையிலேயே மிதுனராசிக்காரங்க கூட இருந்தாங்கன்னா ஈஸியாக வேலையை நகர்த்திடலாம். உங்களுக்கு அதாவது மற்றவங்களுக்கு ஒரு வேலை நடக்கணும்னா உங்களை கூட்டு வச்சு என்ன பண்ணலாம், அப்படி ஈஸியாக அவங்கள அப்படியே நீங்கள்லாம் யார், உங்களை மாதிரி நல்லவங்க உண்டா அப்படின்னு சொல்லி ஒரு வார்த்தை சொல்லிட்டா போதும், உங்கள் வேலையை விட்டு போட்டு போய் என்ன பண்ணுவீங்க, அவங்களுக்காண்டி வேலை பார்ப்பீங்க. உன்னையே தான் நம்பி இருக்கேன் அப்படின்னு ஒரு வார்த்தையை உங்கள்கிட்ட சொல்லிட்டா போதும், நீங்கள் அவ்வளோதான் ஃப்ளாட்டு விட்டுருவீங்க. எனக்கு வேலையை அப்புறம் பார்த்துக்கலாங்க, உங்களுக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க, உங்களை முடிச்சு கொடுத்துட்டு நான் என் வேலையை அப்புறம் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி தான் நீங்கள் செயல்பட்டிருப்பீங்க. அதுவும் இந்த 1.5 வருஷம் 2 வருஷமாக உங்கள் வேலையை விட்டுட்டு அடுத்தவங்களுக்கு வேலை செஞ்சு உங்கள் வேலை பாதி வேலை போயிருக்கும். உங்கள் வேலையை யார்ட்டையா ஒப்படைச்சிட்டு நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு போன மிதுனராசிக்காரங்க பாதி பேர் வேலை இல்லாமல் தான் உட்காந்துருப்பாங்க. அந்த இடத்துல இன்னொரு ஆள் உட்காந்துக்கிட்டு உங்களை நாட்டமாக பண்ணுவாங்க. ஸோ இந்த சூழ்நிலை தான் இருக்குது. நல்லா யோசிச்சு பாருங்கள். இன்னொரு விஷயம் நடந்தது. என்னுடைய கிளைண்ட் ஆன்லைன் மூலமாக நம்மளை சந்தித்த கிளைண்ட் சொன்ன விஷயம், இந்த வார்த்தை நான் அவங்களுக்கு சொன்னோன்னே அவங்க என்கிட்ட போன வாரம் தான் என்கிட்ட ஜாதகம் பார்த்தாங்க. நம்ம ஆன்லைன் மூலமாக தான் சிங்கப்பூர்லேருந்து. நான் சொன்னேன், ஐயா நீங்கள் யாரையும் வேலை சேர்த்து விட்டீங்களா, சேர்த்து விட்டு அதனால் உங்களுக்கு பாதிப்பு வந்துச்சானே. எப்படியா சொல்கிறீங்க, கரெக்டாக உண்மையிலேயே ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி தான் நான் என்னுடைய ஃப்ரெண்டு ஒரு லேடி இருக்காங்க, அவங்கள வேலை சேர்த்து விட்டேன், கடைசியில் எனக்கே ஆப்பு வச்சுட்டாங்க, இப்போ அந்த இடத்துல எனக்கு வேலை இல்லாமல் போச்சு அப்படிங்காங்க. ஸோ இதெல்லாம் கிரக ரீதியாக நடக்கிறது. அப்போ உங்களுக்கும் இந்த அனுபவங்கள் இருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ அப்படி நான் சொன்ன மாதிரி சில விஷயங்கள் உங்களுக்கு நடந்ததுன்னா கண்டிப்பாக உங்கள் கமெண்ட்ஸில் நீங்கள் கட்டாயமாக கொடுங்க. அதே போல் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்ட விஷயத்துக்காக நீங்கள் செலவழித்த கணக்கு பார்த்தா சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு நிறையா செலவழிச்சிருப்பீங்க. வாங்கின வண்டிலாம் ரிப்பேர் ஆகும், இல்லை வாங்கின வண்டியை ஏமாற்றி விற்றுருப்பாங்க. சூப்பர் வண்டினே, அற்புதமான வண்டி, இந்த வண்டியை நீங்கள் செலவே எல்லாம் ஓட்டலாம்னு சொல்லி உங்கள்கிட்ட கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வாங்கின பிறகு அது செலவை மட்டுமே செலவழிக்கிற வண்டிங்கிறத நீங்கள் உணர்ந்துருப்பீங்க. அதேபோல் அம்மாவுக்கு ஆஸ்பத்திரிக்கு செலவுக்கு நீங்கள் செலவழித்த கணக்கிட்டு பார்த்தா அந்த 2 வருஷத்தில் அதிகமான செலவு. எத்தனை ஆஸ்பத்திரிக்கு போனாலும் பலபடி ஒவ்வொரு டெஸ்ட்டாக எடுக்க சொல்லியிருப்பாங்க. இந்த டெஸ்ட் எடுங்க, அந்த டெஸ்ட் எடுங்க, அதை எடுங்க, இதை எடுங்க, ஒன்றுமே இல்லைங்க, ஒன்றும் இல்லை, பரவாயில்ல சரியாக போச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பாதிப்பு இருந்துக்கிட்டே இருந்திருக்கும். இந்த விஷயங்கள்லாம் உங்களை ரொம்ப தாக்கம் பண்ணியிருக்கும். அதேபோல் மிதுன ராசிக்காரங்க கடந்த 1.5 வருஷத்தில் வீடு கட்டுவதற்கான முயற்சிகள் ஏதேனும் எடுத்திருந்தீங்கன்னா பாதியோடு நிற்கும். கட்டின வீடு பாதியோடு நிற்கிங்க. இன்ஜினியர் வரமாட்டேங்காரு, கொத்தனார் வரமாட்டேங்காரு, இல்லாட்டி ஏதாவது ஒரு பொருள் வரமாட்டேங்க அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு விஷயத்துக்காண்டி கட்டின வீடு பாதியோடு நிற்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுத்துருக்கும். ஸோ இந்த நிலையிலிருந்து எப்போ மாற்றம் உண்டு, என்னென்ன முன்னேற்றங்கள்லாம் நம்மளுடைய ராகு பகவானும் மற்றும் கேது பகவானும் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க, அதே போல் இந்த கிரக பயிற்சியில் உங்களுக்கு என்னென்ன விஷயங்களை கவனம் என்று சொல்கின்ற வார்த்தைகளை உபயோகப்படுத்துகிறாங்க அப்படிங்கிறத கிரக ரீதியாக நான் ஆராய்ந்த விஷயங்களை உங்களிடம் சமர்ப்பிக்கிறேன். தயவுசெய்து சொல்கிற விஷயத்தை கவனமாக கேளுங்க. இனிமே தான் உங்களுக்கு கான்செப்டே இருக்குது. இது ஏன் நான் சொல்கிறேன்னா, இது சில பேர் இருக்காங்க, ஒவ்வொரு யூடியூப் சேனல்லையும் வருவாங்க, 5 நிமிஷத்துக்கு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்கி, 7 நிமிஷங்களுக்கு அப்புறம் தான் வீடியோ ஆரம்பிக்குன்னு சொல்லி போட்டுட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்களும் என்ன பண்ணுவீங்கன்னா, 7 நிமிஷம் கழிச்சு தானே எதிர்காலம் இருக்குது அப்படின்னு பார்ப்பீங்க. ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எந்த ஜோதிட வீடியோவாக இருந்தாலும் நீங்கள் ஒரு வீடியோ பார்க்கணுன்னு முடிவு எடுத்துட்டிங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். ஏன்னா ஏதோ ஒரு விஷயம் நாங்கள் கடந்த கால கருத்துக்களை சொன்ன விஷயம் உங்களுக்கு நடந்திருக்கோம். அப்போ நீங்கள் அடுத்து
இந்த வீடியோ பார்க்கும்போது உங்களுக்கு முழு மனதோட அதாவது ஆத்ம திருப்தியுடன் நீங்கள் நடக்குங்கிற நம்பிக்கையோடு பார்ப்பீங்க. ஸோ மற்றவங்க சொல்கிறாங்கங்கிறக்காண்டி 6 நிமிஷம் கழித்து பார்ப்போம், 7 நிமிஷம் கழித்து பார்ப்போம்னு பார்த்தா அதில் உங்களுக்கு நம்பிக்கை வராது. ஸோ அதை பற்றிலாம் யோசிக்காதீங்க, ஓகேவா? ஸோ இந்த ராகு கேது பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாங்க, என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு முன்னேற்றங்களை கொடுக்க போகிறாங்க அப்படிங்கும்போது, சக ஊழியர்களுடைய செயல்பாடுகள் மூலமாக உங்களுக்கு அவர்களுடைய ஆதரவுகள் மூலமாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. நல்ல ஒரு மாற்றமான சூழ்நிலைகள் ஏற்பட போகுது. மிதுன ராசிக்காரங்க யாரெல்லாம் வீடு வாங்க நினைக்கிங்களோ, சொந்த வீடு கெட்டன்னு நினைக்கிங்களோ, அல்ல கெட்டின வீடை வாங்க நினைக்கிங்களோ, கட்டாயமாக இந்த 1.5 வருட காலங்களில் உங்களுடைய சுய ஜாதகமும் சாதகமாக இருந்தால் நீங்கள் கட்டிய வீடு வாங்குவதற்கான அமைப்பு அல்லது வீடு கெட்டுவதற்கான அமைப்பை கிரகங்கள் முழுமையாக உங்களுக்கு உறுதுணை செய்யும். கெட்டின வீடு பாதியோடு நின்றுச்சு, எப்படா ஆரம்பிப்போம் அப்படிங்கிற நினச்சிக்கிட்டீங்கன்னா இனிமே ஆரம்பிப்பீங்க. ஜூன் மாதத்துக்கு மேலே தடைப்பட்ட விஷயங்கள், நடைபெறாமல் இருக்கின்ற விஷயங்கள், நடத்து காட்டக்கூடிய விஷயங்களை கிரகங்கள் கொடுக்கின்றன. சந்தோஷம் மகிழ்ச்சி எப்போ கிடைக்கும்? இனிமே கிடைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு அப்புறம் கிடைக்கும். உங்களுக்கு சந்தோஷம் மட்டும்தான் கிடைக்கும், உங்கள் சுய ஜாதகமும் வலிமையாக இருந்தால். ஏன் அதை உயான்னு சொல்கிறேன்னா, சுய ஜாதகம் 70%, கோச்சார ரீதியான கிரகங்களுடைய அமைப்பு 30%, 20லேருந்து 30%. ஸோ அந்த வில் பவர் தக்கன உங்களுக்கு நன்மை உண்டு. அப்போ கட்டாயமாக உங்களுக்கு மகிழ்ச்சிகளும் சந்தோஷங்களும் அதிகமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. படிக்க போகலை, என் பையன் மிதுன ராசி படிக்கவே போக மாட்டேங்க, ஸ்கூலில் போய் விட்டேன் படிக்க மாட்டேங்க, காலேஜில் விட்டேன் படிக்க மாட்டேங்க, ஐயா படிச்சிருவானா, காலேஜ் பக்கம் காலை வச்சிருவானா அப்படின்னு எதிர்பார்க்குற தாய் தந்தையருக்கு சொல்லுவது என்னவென்றால், உறுதியாக உங்களுடைய குழந்தை, மிதுனராசி குழந்தைகள் உறுதியாக இனிமேல் படிப்பில் கவனம் செலுத்துவார்கள், படிப்பில் வெற்றி பெறுவார்கள், ஒரு உயர்ந்த நிலையை அடைவதற்கான சூழ்நிலை உண்டு. எந்த போட்டியில் கலந்து கொண்டாலும் நம்முடைய மிதுனராசி மாணவ செல்வங்கள் வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். போய் விளையாட்டு போட்டியில் கலந்து வச்சுருங்க, எந்த போட்டியில் வேணால் கலந்துக்கூடா, படிப்புலையும் கவனம் செலுத்து, போட்டியிலையும் கலந்துக்கோ அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுங்க. படிப்பு மட்டுமே எதிர்காலத்தை தீர்மானித்து விடாது, இரண்டும் கலந்ததுதான் கலவை. 2 கண்ணுமே நமக்கு முக்கியம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதே மாதிரி தான் படிப்பும் குழந்தைகளுக்கு முக்கியம், விளையாட்டும் முக்கியம். அப்போ ஒவ்வொரு விளையாட்டிலையுமே அவங்களுடைய அங்கீகாரத்தை நிலைநாட்டுவதற்கான சூழ்நிலையிலே அரசாங்கம் உதவி செய்யுது. ஸோ அப்போ உறுதியாக நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ஒரு விளையாட்டு போட்டியில் வெற்றி பெற்று ஒரு அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்பு, படிப்பில் நல்ல மதிப்பெண் பெற்று அங்கீகாரம் பெறுவதற்கான வாய்ப்புகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. கல்லூரிக்கே போக மாட்டேன்னு சொன்ன, +2 முடிச்சுட்டு இல்லை காலேஜில் பாதியோடு நின்ற மாணவர்கள் இனிமேல் கல்லூரி பயணத்தை தொடங்குவார்கள். உறுதியாக டிகிரி முடித்து நல்ல ஒரு அங்கீகாரத்தை பெறுவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல் மிதுன ராசியில் யாரெல்லாம் அரசாங்க வேலைக்காக முயற்சிகள் எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு அரசாங்க வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகளை உங்களுக்கு கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய தகப்பனார் வழி சொத்தில் உள்ள செயல்பாடுகள், வில்லங்கமான செயல்பாடுகள் ஏதேனும் இருந்தால் உங்களுக்கு சாதகமாக அமைவதற்கான சூழ்நிலைகள் உண்டு. உங்களுடைய தகப்பனார் வழி தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைக்கும், உங்கள் அப்பா வழி சொத்து கிடைக்காது, அது கிடைக்கிறதுல சில தடை வரலாம். ஆனால் உங்கள் தாத்தா வழி சொத்து உங்களுக்கு கிடைப்பதற்கான யோகத்தை கிரகங்கள் கொடுக்கின்றன. அதே போல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு இடத்துல இருக்க மாட்டீங்க. இப்போ கிரக பயிற்சிக்கு அப்புறம் என்ன ஆகுன்னா, வெளிநாடு எங்கேயா சுற்றி பார்க்கலாமா, இல்லை இந்த நம்ம தமிழ்நாட்டிலேயே எங்கேயாவது ஒரு பயணம் டூர் போயிட்டு வரலாமா, இல்லைன்னா இந்தியாவிலேயே எங்கேயா பயணம் செய்யலாமா, ஃப்ளைனில் போயிட்டு வருவோம், ஃப்ளைட்டில் ஒரு தடவையாக போயிட்டு வருவோமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருக்குன்னா இந்த ராகு பகவான் உங்கள் எண்ணத்தை நிறைவேற்றி தருவார். ஒரு மாற்றத்தை உறுதியாக ஏற்படுத்தி கொடுப்பார். மனசுக்குள்ள ஆசைகள் அவ்வளோ இருந்துச்சு பார்த்தீங்களா, இது கிடைச்சா சந்தோஷம், அது கிடைச்சா சந்தோஷம், இப்படி கிடைச்சா சந்தோஷம், அப்படிலாம் இருந்துச்சு பார்த்தீங்களா, அந்த சந்தோஷங்கள் இனிமேல் நிறைவேறப் போகிறது. ஆனால் சந்தோஷம் நிறைவேறப் போகுதுங்கிறக்காண்டி தேவையில்லாத சந்தோஷம், மற்ற குடும்பத்தை அழித்து விட்டு ஏற்படுகின்ற சந்தோஷம், மற்ற பெண்களை தவறாக சித்தரிக்கின்ற சந்தோஷத்தை எக்காந்த கொண்டும் இந்த காலகட்டங்களிலும் எந்த காலகட்டங்களிலும் நம்மளுடைய அன்பான மிதுன ராசிக்காரர்கள் இயக்கிவிடக்கூடாது.
இயக்கிவிட்டால் கிரகம் அதனுடைய கடமையை கரெக்டாக தவறாமல் உங்களை வச்சு செய்யும் என்பதனால் சந்தோஷம் உங்களுடைய குடும்பத்துக்கும் உங்களுடைய தனிப்பட்ட செயல்பாடுகளுக்கும் சிறப்பாக இருக்கும். மற்றவர்களை பாதிப்படையக்கூடிய எந்த சந்தோஷமும் உங்களுக்கு நிலையான தன்மையை கொடுத்து விடாது என்பதனால் சரியான முறையில் சந்தோஷத்தை பெற்றுக்கோங்க. ஓகேவா? இல்லீகல் கான்டாக்ட் எதுவும் இருந்தால் கட்டாயமாக மாற்றிக்கொள்ள வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ கவனமாக செயல்படுங்க அப்படிங்கிறது என்னுடைய கருத்து. சரி, இப்போ இந்த கிரகங்கள் இப்படி செயல்படுவது மூலமாக நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? நம்மளுடைய மிதுன ராசிக்காரங்க ராகு கேது பயிற்சி அப்போ கவனமாக இருக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கும்போது, உங்களை விட வயது குறைந்த நபர்கள் உங்களுடன் வேலை பார்க்கிறார்கள் அல்லது உங்களுடைய அலுவலகத்தில் இருக்கிறார்கள், உங்களுடைய கம்பெனியில் வேலை பார்க்காங்கன்னா அவங்களை கொஞ்சம் கவனமாக வழி நடத்துங்கள். அவங்கள எக்காந்தம் கொண்டும் டிஸ்கரேஜ் பண்ணிடாதீங்க, முடிஞ்சளவு என்கரேஜ் பண்ணுங்கள். அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணிங்கன்னா உங்களுடைய ப்ளஸ் அண்ட் மைனஸை அப்படியே டெலிகாஸ்ட் பண்ணிடுவாங்க. அவர் என்ன எப்படிப்பட்டது தெரியுமா, அவருடைய செயல்பாடு என்ன தெரியுமா, அவருடைய ப்ளஸ் என்ன தெரியுமா, அவருடைய மைனஸ் என்னன்னு தெரியுமான்னு உங்கள் கூடவே இருந்து உங்களை செஞ்சுருவாங்க. ஸோ அந்த விஷயத்தில் கவனமாக இருக்கும். அவங்களுக்கு மரியாதை கொடுங்க. அவங்க ஏதாவது உங்களை டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரியோ இல்லை டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி பேசினா முடிஞ்சளவு அவங்கள டைவெர்ட் பண்ணுறதுக்கான ஆப்ஷனை யூஸ் பண்ணுங்கள். எதிர்த்து நிற்கணுங்கிற விஷயங்களை மட்டும் எக்காந்த ஒன்றும் செய்துவிடக்கூடாது. அதேபோல் உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகளுக்கும் உங்களுக்கும் சில கருத்து வேறுபாடுகள் வரலாம், சில விஷயங்களில் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தலாம். ஸோ கவனமாக இருங்க. லாபங்கள் அதிகமாக வருது, சந்தோஷங்கள் அதிகமாக வருதுங்கிறக்காண்டி உங்களுடைய முயற்சியை எக்காந்த கொண்டும் விட்டுவிடக்கூடாது. கைவிட்டு விடாமல் நம்பிக்கையுடன் உங்களுடைய முயற்சியை செயல்படுத்த வேண்டும். முயற்சி எந்த அளவுக்கு நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கான்ஃபிடண்ட்டாக பண்ணுறீங்களோ தடையில்லாத வெற்றியே பெறுவீங்க. முயற்சியில் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக இருந்துட்டிங்கன்னா சில வெற்றிகளில் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். அதேபோல் கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட எந்த ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்மளுடைய மிதுனராசி அன்பர்கள் ரொம்ப 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 கவனமாக இருக்கணும். தொலைத்தொடர்பு சம்மந்தப்பட்ட விஷயங்கள், அதேபோல் நம்மளுடைய யூடியூப், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக், அதே போல் சமூக வலைதளங்களில் தன்னை பிரபலமாக்க வேண்டும், தன்னுடைய செயல்பாடை இந்த உலகம் அங்கீகரிக்க வேண்டும் என்ற செயல்பாடில் செயல்படுகின்ற அனைத்து நண்பர்களுக்கும் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் சொல்வது என்னென்னா, மிதுன ராசிக்காரங்களுக்கு உறுதியாக உங்களை சித்தரிக்கும் வண்ணம் தவறான வண்ணமாக இல்லாதவாறு பாதுகாத்து கொள்ளுங்கள். அவசரப்பட்டு உங்களை நீங்கள் ஒரு மதிப்பு மரியாதை வேணுங்கிறக்காண்டி ஒரு தவறான செயல்பாடை செஞ்சிட்டிங்கன்னா அதில் ஏகப்பட்ட பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்கும். அதுபோல் மற்றவர்களுக்கு பாதிப்படையும் அளவுக்கு வார்த்தைகளை உபயோகப்படுத்தவே கூடாது. தேவையில்லாமல் வீடியோ பதிவுகளில் மற்றவங்களை தரக்குறைவாக பேச வேண்டிய சூழ்நிலைகள் ஏதாவது ஒரு சூழ்நிலை வந்தாலும் முடிஞ்சளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஸோ வார்த்தைகள், அந்த கம்யூனிகேஷன் ரெண்டுமே சேர்ந்துச்சுன்னா நீங்கள் கெட்ட பேர் வாங்கிடுவீங்க. ஸோ நல்ல பெயர், நல்ல விஷயங்கள், நல்ல மாற்றங்களை சந்திக்கணும்னா சில விஷயங்களை நீங்கள் கவனமாக இருந்தீங்கன்னா கட்டாயமாக கிரகங்கள் உங்களுக்கு முழுமையான ஆளுமை தன்மையை கொடுக்கும். உங்களுடைய தகப்பனாருடைய ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மேக்சிமம் அடிவயிறு பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ இந்த சூழ்நிலைகள் ஏதாவது விடாமல் தடுக்கணும்னா நீங்கள் கட்டாயமாக ஒவ்வொரு புதன்கிழமையும், மேக்சிமம் மாதத்தில் ஒரு புதன்கிழமை அல்லது ஒவ்வொரு புதன்கிழமையும் உங்களுடைய வீட்டின் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயருக்கு 11 வெற்றலை காம்பில் சுற்றி ஆஞ்சநேயருக்கு மாலையாக நீங்கள் சாத்தினீங்கன்னா, புதன் ஓரையில் கரெக்டாக வழிபாடு செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுடைய இளைய சகோதரனால் ஏற்படுகின்ற பிரச்சனை, உங்களை விட வயது குறைந்தவர்களால் ஏற்படுகின்ற பிரச்சனை, கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் ஏற்படுற பிரச்சனைகள் எல்லாமே பிரச்சனை வெளியே நிற்கும், உங்களை நோக்கி வராது. இல்லைன்னா உங்களை நோக்கி அப்படியே அம்பு விட்ட மாதிரி அடிப்பாங்க, கொஞ்சம் கஷ்டப்படணும். ஸோ அதனால் வழிபாடுகளை சரியாக பின்பற்றுங்கள். உங்களுக்கு தெரியாத 2ஆம் பாலினத்தான திருநங்கைகள், அந்த சகோதர சகோதரிகளுக்கு உங்களால் முடிஞ்ச உதவிகள் செய்யுங்க.
ஸோ அவங்களுக்கு நீங்கள் உதவிகள் செய்யும்பொழுது, அவங்களுடைய ஆசீர்வாதம் முழுமையாக கிடைக்கும் பொழுது, நீங்கள் உறுதியாக பலவிதமான தடைகளை தகர்த்தெறிந்து வெற்றி பெறுவதற்கான உங்களுக்கு வாய்ப்பு இருக்கும். ஏன்னா எப்போயுமே பார்த்திங்கன்னா இவங்களாம் தெய்வ குழந்தைகள் நம்ம சொல்லுவோம். ஸோ அவங்கள கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறதுலாம் மிதுன ராசிக்காரங்க 100% கூடாது, எந்த ராசிக்காரங்களும் கூடாது. அவங்கள மரியாதை கொடுத்து மரியாதை நிமித்தமாக நீங்கள் நடத்தும் பொழுது சகல விதமான ஆற்றலும் இறை அருளும் உங்களுக்கு முழுமையாக கிடைக்கப்பட்டு நீங்கள் வெற்றி பெறுவீங்க. இப்போது வரை நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருக்கு என்றால் உங்களுடைய மேலான கருத்துக்களை கமெண்ட்ஸில் கொடுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை தற்போது உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் டிஜே சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம். கடக ராசி நேயர்களுக்கு 2025ஆம் ஆண்டு ராகு கேது பயிற்சியில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன? நம்மளுடைய கடகராசிக்காரங்களுடைய இயல்பான குணாதிசயம் அப்படின்னு பார்க்கும்போது, மற்றவர்கள் மீது அதிக அக்கறை, தன் உடன் இருப்பவர்களை தன்னை போல் அதிகமான அக்கறை கொண்ட நபர்களாக இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் எல்லாத்தையும் தியாகம் செய்யும் குணம். தான் கூட இருப்பவங்க உண்மையானவங்க, தான் மேலே உண்மையான பாசம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுவீங்கன்னா எதனாலும் கொடுத்துருவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு இயல்பாகவே அந்த ஆற்றல் உண்டு. அம்மா மேலே அதிக பாசம், அப்பா மேலே அளவு கடந்த பாசம், இந்த ரெண்டுமே ஒரு அப்படியே ஃபுல் அண்ட் ஃபுல் வச்சுருக்கிறது தான் கடகராசி. எனக்காண்டி எதுவுமே இல்லையா, என் கூட இருக்கவங்களுக்காண்டி எதுனாலும் செய்வேன். எனக்கு கிடைக்குதோ இல்லையோ கூட இருக்கவங்கள நல்ல விதமாக பார்த்துக்கிருவேன். நான் சந்தோஷமாக இருக்கணும் இல்லையோ எனக்கு அதை பற்றி கவலை இல்லைப்பா அப்படின்னு சொல்லி இயல்பாகவே இந்த ஆற்றல் உங்கள்கிட்ட இருக்கும். நண்பர்களுக்கு ஒன்றுனா துடிச்சிருவீங்க. என் ஃப்ரெண்டுக்கு ஒரு பிரச்சனையா, நான் என் வேலை அப்புறம் பார்க்க, என் ஃப்ரெண்டுக்காண்டி செய்ய நான் ரெடி அப்படின்னு சொல்லி செய்வீங்க. ஆனால் உங்களை எல்லாரும் வச்சு செய்வாங்க. உண்மையிலேயே பார்த்திங்கன்னா கடகராசி ஒரு பாசத்துக்காக இயங்கக்கூடிய ராசி. உண்மையான பாசம் இருக்குன்னா என்னன்னாலும் நான் செய்ய ரெடி அப்படின்னு ஒவ்வொருத்தவங்ககிட்டையும் தன்னுடைய பாசத்தை கொடுத்து அந்த அளவுக்கு ஒரு பாசம் கிடைக்கும் நம்பிக்கையோட செயல்படக்கூடிய ராசி நேயர்களில் கடகராசிக்காரர்கள் முதன்மையானவர்கள். ஆனால் அடிமலை அடி வச்சு செஞ்சாங்க. உண்மையான பாசம்னா என்ன, பாசம்னா என்ன அப்படின்னு சொல்லி நம்மளை கேள்வி கேட்குற அளவுக்கு நம்மளை அடிச்சிட்டாங்களே, நம்மளை வச்சு ஏமாற்றிட்டாங்களே, பெரிய ஒரு லாக் ஆகிட்டேனே, இவ்வளோ பெரிய போராட்டமா அப்படிங்கிற சூழ்நிலை தான் உங்களை சுற்றி இருப்பவர்கள் உங்களுக்கு கொடுத்த விஷயம். நீங்கள் கொடுத்ததெல்லாம் அன்பு, அவர்கள் கொடுத்ததெல்லாம் உங்களுக்கு வேதனையும் போராட்டமும். அதிகமாக கடகராசிக்காரங்க அப்படித்தான் இருந்திருக்கீங்க. அது இந்த 2.5 வருஷ காலம் சொல்லவே தேவையில்லை. எங்கேருந்து அடிக்கானே தெரியலையா, சுற்றி அடிக்கிறாங்க. இந்த இடத்துல தான் அடிக்காங்க சொல்லி நான் போய் வேறு இடத்துல போய் உட்காந்தேன், அந்த இடத்துலையும் அடிக்கிறாங்க. முயற்சி எடுக்கிறதே விட்டுட்டேன். இந்த 1.5 வருஷமாக முயற்சி எடுத்து கடகராசிக்காரங்க முயற்சியில் அடி வாங்கி முயற்சினா எடுக்கவே வேண்டாம் அப்படிங்கிற சிந்தனைக்கு வந்திருப்பீங்க. கண்டிப்பாக அந்தளவுக்கு உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய தாக்கம். உங்களை விட வயது சின்ன வயசு ஒரு சுல்லா மாதிரி இருப்பாங்க. அவங்கெல்லாம் அவங்கள என்ன நில ஒரு ஆளா அப்படின்னு கூட கேட்டுட்டு போகக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும். என்னடா நம்ம வளர்த்து விட்டோம், நம்ம பார்த்து வளர்ந்த பையன் நம்மளே மரியாதைலாம் பேசுகிறாங்களே, நம்ம பார்த்து வளர்ந்த பிள்ளை நம்மளை ஏற்று பேசுதே, நம்ம பேசுறதுக்கான வாய்ப்பை கூட இழந்துட்டோமே அப்படிங்கிற ஒரு தாக்கமும் கவலையும் போராட்டமும் கடகராசி அன்பர்களுக்கு கடந்த 2 வருட காலமாக அதிகமாக இருக்கு. பூச நட்சத்திரக்காரங்களாம் சொல்லவே தேவையில்ல, வச்சு செஞ்சிருச்சு. 2023 நவம்பரில் ஃபஸ்ட்டு அடி வாங்கினது ஆயிலிய நட்சத்திரம் தான். ஆயிலிய நட்சத்திரத்துக்கு அடிமலை அடி வச்சு செதுக்கி பிரித்து மேய்ச்சிட்டாங்க. அதுக்கடுத்தபடியாக தான் பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரத்துக்காரங்களுக்கு சொல்லவே தேவையில்லைங்கிற மாதிரி ஒரு லாக், ஒரு பிரச்சனை, ஒரு போராட்டம் என்ற சூழ்நிலையிலே கிரகங்கள் கொடுத்தது. ஸோ இவ்வளோ தாக்கங்கள், இவ்வளோ போராட்டங்கள். கடகராசிக்கு ஏற்கனவே சனி பகவான் 8ஆம் இடத்துல அமர்ந்தார், அவர் வச்சு செஞ்சார். இப்போ அந்த 8ஆம் இடத்துல அமர்ந்த சனி பகவான் 9க்கு போயிட்டு
8ஆம் இடத்துக்கு 9ல் உட்கார்ந்த ராகு பகவான் வர்றார். 3ஆம் இடத்துல அமர்ந்த கேது பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வர்றார். ஸோ இந்த நிலையில் இந்த கிரகங்கள் மாறும்பொழுது ராகு உங்களுக்கு 8ஆம் இடத்துக்கு வருகிறாரே, ஏமாற்றம் இருக்குமா? ராகு 8ஆம் இடத்துக்கு வராரு, ஏமாற்றம் இருக்குமா? தேவையில்லாத பிரச்சனை இருக்குமா? கேது 2க்கு வராரே, போராட்டம் இருக்குமா? தேவையில்லாத அதிகமான பிரச்சனை இருக்குமா? அப்படிங்கிற விஷயங்களில் ஒரு மனசுக்குள்ள ஆழ்ந்த சிந்தனையுடன் பயணிக்கின்ற நம்மளுடைய கடகராசி அன்பர்களுக்கு சொல்வது என்னவென்றால், ராகு 8ஆம் இடத்தில் அமர்ந்து கேது 2ஆம் இடத்தில் அமர்வது உங்களுக்கு உறுதியாக நல்ல விதமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க தான் செய்து ஒரு நல்ல விதமான மகிழ்ச்சியான சூழ்நிலை நோக்கி நீங்கள் பயணிக்க தான் போகிறீங்க. இந்த 2025-26 உங்களுக்கு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான சூழ்நிலையை உறுதியாக கிரகங்கள் தரப்போகிறது. என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகுதுங்கிறத ஃபஸ்ட்டு பார்த்துக்கிறோம். அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் கஷ்டமான சூழ்நிலைங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறோம். அதாவது இது கோச்சார ரீதியான பொது பலன்களே. இது உங்களுடைய ஜாதகத்தில் 20-30% வேலை பார்க்கும். இதை தவிர்த்து உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுடைய எதிர்காலத்தை நிர்ணயம் பண்ணுங்கிறது உண்மை. ஸோ அப்படி பார்க்கும்பொழுது கடந்த காலங்களில் ஏற்பட்ட போராட்டங்கள்லாம் உண்மை என்று கருதினால் உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட்ஸாக கொடுங்க. எதிர்கால சம்மந்தப்பட்ட விஷயங்களை வீடியோ முழுமையாக பாருங்கள். பார்த்தா தான் உங்களுக்கு முழுமையாக புரியும். ஸோ பழைய விஷயங்கள் எல்லாமே நடந்துச்சு அப்படின்னா கமெண்ட்ஸை கொடுங்க. எதிர்காலத்தில் இப்போ என்ன நடக்க போகுது, இந்த ராகு பகவான் உங்களுக்கு என்னென்ன மாற்றங்கள்லாம் கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள்லாம் முன்னேற்றத்தை கொடுக்க போகிறாரு, என்னென்ன விஷயங்கள் தடையை உடைக்க போகிறாரு அப்படின்னா, இவ்வளவு நாட்களாக நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பலவிதமான தடைகள், பலவிதமான பிரச்சனைகள், எது எடுத்தாலும் பிரச்சனைன்னு சொன்னால் பார்த்தீங்களா, இனிமேல் எது எடுத்தாலும் வெற்றி, தைரியம், தன்னம்பிக்கையுடன் செயல்படக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு இனிமேல் இருக்கும். மனசில் ஒரு தெளிவான எண்ணம் இருக்கும். இதை செய்யலாமா வேண்டாமா, இதை செஞ்சால் போராட்டம் அப்படிங்கிற நிலை மாறி, இதையும் இல்லை எதையும் செய்வேன், எப்படியும் செய்வேன், என்னால் முடியுங்கயா, இனிமேல் நான் ஜெயிப்பேன் அப்படிங்கிற ஒரு ஆற்றலை கடகராசினியர்களுக்கு கேது பகவான் கொடுக்க போகிறார். தடைகளை தகர்த்தெறிந்து, பிரச்சனைகளை உடைத்தெறிந்து வெற்றிகளை கொடுப்பதற்கான அற்புதமான சூழ்நிலைகள் உங்களுக்கு ராகுகேது பயிற்சி மூலமாக ஏற்பட போகுது. இவ்வளவு நாட்களாக உங்க அப்பா வழி சொத்துல ஏற்பட்ட வில்லங்கம், பிரச்சனை, கவலை எல்லாம் உடைந்து உங்க அப்பா வழி உறவுகள் மூலமாக, உங்க அப்பா வழி சொந்தங்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகளை கிரகங்கள் கொடுக்கின்றன. உங்களுடைய பதவி உயர்வில் ஏற்பட்ட தடைகள் விலகப் போகிறது. உங்களுக்கு பதவி உயர்வு கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. அதே போல உங்களுடைய இளைய சகோதர சகோதரிகள் உங்களை விட்டு பிரிந்திருந்தால், உங்களை புரியாமல் உங்களிடம் அதிக விவாதங்கள் செஞ்சு உங்கள்கிட்ட கஷ்டப்படுத்தி இருந்தால், அவர்கள் தன்னுடைய தவறுகளை உணர்ந்து உங்களிடம் மன்னிப்பு கேட்டு பேசுவார்கள். அவர்கள் மூலமாக உங்களுக்கு அடுத்த கட்ட நகர்வான செயல்பாடுகள் ஏற்படும். அதேபோல் கடகராசி அன்பர்களுக்கு சக ஊழியர்களின் ஆதரவு கிடைக்கும். இளைய ஊழியர்கள், அதாவது உங்களை விட வயது குறைந்த இளைய ஊழியர்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப உதவியாக இருப்பார்கள். இவ்வளவு நாளாக கூட இருக்கவங்க எவ்வளவு தூரம் உங்களை தொல்லை பண்ணாலும் நீங்கள் அந்த கஷ்டத்தெல்லாம் ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு நன்மை செஞ்சீங்க பார்த்தீங்களா, அந்த நன்மைக்கான பலன்கள் இனிமேல் உங்களுக்கு கிடைக்க போகுது. அவங்க தவறை உணர்ந்து என்ன பண்ணுவாங்க, அண்ணே நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், அக்கா நான் உங்களை ரொம்ப கஷ்டப்படுத்திட்டேன், எனக்கே புரியுது நான் உங்களை ரொம்ப காயப்படுத்திட்டேன், மன்னிச்சுக்கோங்க, இனிமே என்னால் உங்களுக்கு பிரச்சனை வராதுன்னு சொல்லி அவங்க உங்களிடம் சரணாகதி அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அதே போல் வேலையை இழந்த கடகராசி என்பவர்களுக்கு புதிய வேலை கிடைப்பதற்கான சூழ்நிலைகள் உண்டு. ஐடி ஃபீல்டு மற்றும் கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட ஃபீல்டில் வேலை பார்க்குற நம்முடைய கடகராசி அன்பர்கள் உறுதியாக அடுத்த கட்ட பயணத்தை நோக்கி பயணிப்பதற்கான சூழ்நிலைகள், ஒரு பொருளாதாரத்தில் அடுத்த கட்ட முன்னேற்றமான சூழ்நிலையை நோக்கி பயணிப்பதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. நம்மளுடைய கடகராசி மாணவர்கள் இந்த 2025-26 நல்ல படிப்பும் மாணவர்களாக பெயர் பெறக்கூடிய ஆற்றல் உண்டு. உங்களுடைய அறிவு ஆற்றல் அதிகமாக வளரும். கணிதம், ஆங்கிலம், அதே போல் பார்த்தீங்கன்னா பிற மொழிகளில் நீங்கள் சிறந்து விளங்குவீர்கள்.
தமிழில் சொல்லவே தேவையில்லை. உங்களை மாதிரி தமிழை படிக்க வேறு யாருமே இருக்க முடியாது. எப்போயுமே வந்து பார்த்திங்கன்னா கடகராசிக்கு மட்டும் தமிழ் ரொம்ப அற்புதமாக வரும், சூப்பராக பேசுவீங்க. அப்படியே நீங்கள் உங்கள் பேச்சிலே தமிழ் தூய தமிழ் இருக்கும், துல்லியமான தமிழ் இருக்கும், தூய தமிழ் இருக்கும். அதை அப்படியே பர்ஃபெக்டாக பேசுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆற்றல் உண்டு. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய கடகராசி அன்பர்கள் வேலை நிமித்தமான செயல்பாடுகளுக்காக வெளிநாடு பயணம் மேற்கொள்ள வாய்ப்பு உண்டு. ப்ரமோஷன் வாங்கி வெளிநாடு போக வாய்ப்பு உண்டு. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் உண்டு. தொழிலை விரிவுபடுத்துவதற்கான வாய்ப்புகள் உண்டு. இவ்வளோ வாய்ப்புகள் இருக்கும்பொழுது கடகராசிக்காரங்க ஏங்க கவலைப்பட போகிறீங்க? கண்டிப்பாக வெற்றி உண்டுங்க. ராகு 8க்கு வராரு. என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராகு 8க்கு வந்தால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு, திடீர் யோகம் உண்டு, எதிர்பாராத பணவரவுகள் வரும், எதிர்பாராத செயல்பாடுகள் நடைபெறும். எல்லாமே நீங்கள் நன்மையாக்க கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக கற்றுக்கணும், நல்ல விஷயத்துக்காக பயன்படுத்திக்கணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக செஞ்சால் வெற்றி, மகிழ்ச்சி, சந்தோஷம், முன்னேற்றம், தடையில்லாத பிரச்சனைகளை வெற்றி பெறுவதற்கான அமைப்பை கிரகங்கள் கொடுக்கின்றன. சரி, இந்த ராகுகேது பயிற்சிக்கு அப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும்? ராகுகேது பகவான் இடம் விட்டு இடம் மாறினதுக்கப்புறம் நீங்கள் என்னென்ன விஷயங்களை கவனமாக இருக்கணும் அப்படின்னா, தேவையில்லாமல் மற்றவர்கள் குடும்ப விஷயங்களில் தலையிடவே கூடாது. உங்களுடைய வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். வலது கண்ணில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு உண்டு. ஸோ வலது கண் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கவனம் செலுத்தணும். அதேபோல் ஹெல்த்தில் வந்து இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மேக்சிமம் இரவில் வந்து ஒரு 9 மணிக்குள்ளே கடகராசிக்காரங்க சாப்பிட்றணும். 9 மணிக்கு கட்டாயமாக சாப்பிட்ருங்க. 9 மணிக்கு மேலே நீங்கள் சாப்பிடும்போது உங்களுக்கு ஹெல்த்தில் பிரச்சனை வரும். உணவு பழக்க வழக்கங்கள் மூலமாக சில பிரச்சனைகள் சந்திக்க வேண்டியும், அல்சர் சம்மந்தப்பட்ட பிரச்சனை உறுதியாக வருவதற்கான கிரக நிலைகள் இருக்குது. ஸோ நீங்கள் பாதுகாப்பாக பயணிச்சிட்டிங்கன்னா அல்சர் பிரச்சனை தப்பிச்சுக்கலாம். அதுக்காண்டி தான் வேகமாக உங்களை சாப்பிட சொல்கிறேன். நீங்கள் கரெக்டாக வேகமாக சாப்பிட்டீங்கன்னா வெற்றி உண்டு. அதே போல் உங்களை வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களோட உடன் இருப்பவர்கள் ஏதாச்சும் ஆசை வார்த்தை கூறி உங்களை அது கிடச்சிரும், இது கிடச்சிரும், நீ லாட்டி சீட்டு வாங்கு, இல்லாட்டி ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை கொண்டு போய் போடு, இந்த இடத்துலேருந்து அந்த இடத்துக்கு போனால் நல்ல லாபம் இருக்குது, ஷேரில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணு, இல்லாட்டி அதிக லாபம் தரேன் சீட்டு போடு. ஸோ இப்படிலாம் யாரெல்லாம் உங்களை தூண்டுவதற்கான முயற்சியை எடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்கள அவாய்ட் பண்ணிடுங்க. கட்டாயமாக அப்படி ஒரு சூழ்நிலை யாராவது தூண்டுற மாதிரி முயற்சி எடுத்தாங்கன்னா முடிஞ்ச அளவு அவாய்ட் பண்ணிடுங்க. ஏன்னா அந்த விஷயங்களில் இந்த ராகு பகவான் ஒரு ஏமாற்றத்தை கொடுத்து விடுவார். அல்லது ஒரு என்னென்னா, ஒரு 10,000 போட்டால் 15,000 கொடுத்துருவார். ஆனால் திரும்ப என்ன பண்ணுவார், நீங்கள் நம்பிக்கை வந்துடும்ல, 15,000 வந்துருச்சுல, அப்போ 15,000 போட்டால் ஒரு 20,000 25,000 வந்துடுமா அப்படின்னு நினச்சி முதலீடு பண்ணிங்கன்னா அதை அப்படியே வாஷ் அவுட் பண்ணிடுவார். ஆசைப்படுற ஆசை பேராசைப்படுற அப்படின்னு லாக் பண்ணிடுவார். ஸோ அப்போ தூண்டுதலை ஏற்படுத்தி உங்களை லாக் பண்ணுறதுல ராகு மிகப்பெரிய ஆளுமை செலுத்துவார். நீங்கள் பர்ஃபெக்டாக நிதானமாக யோசித்து செஞ்சீங்கன்னா இந்த 2025 to 26 உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதமான வருடமாக, மகிழ்ச்சிகரமான வருடமாக உறுதியாக இருக்கும். தடைகள் எல்லாம் விலகப் போகிறது. வெற்றிகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமாக கிரகங்கள் கொடுக்க போகுது. யாருக்காவது கடன் கேட்டாங்கன்னா கொடுக்காதீங்க. இந்த 2 வருஷம், இந்த 1.5 வருஷம் 2 வருஷம் கடகராசி அன்பர்கள்ட்ட யாராவது கடன் உதவிகள் கேட்டால் கொடுக்க வேண்டாம். கடன் கொடுத்து, அதாவது உதவி கொடுத்தீங்கன்னா உதவி வந்து எதிர்பாராமல் கொடுங்க. அதாவது திரும்ப பலன் எதிர்பார்க்கக்கூடாது, கொடுத்த காசை திரும்ப கொடுக்கக்கூடாது, அவங்க கொடுக்கணும்னு சொல்லி எதிர்பார்த்து நீங்கள் கொடுக்கக்கூடாது. ஓகேவா? கொடுத்தீங்கன்னா லாக் ஆகிடுவீங்க. கடன் கொடுக்கலும் தவறு, வாங்கலும் தவறுங்கிறத இந்த 2 வருஷம் நீங்கள் கரெக்டாக கடைப்பிடிச்சிங்கன்னா உங்கள் கையில் காசு இல்லைங்கிற சூழ்நிலை மாதிரி கையில் காசு, வீட்டில் காசு பணம் இருக்குது, அதே போல் வந்து பார்த்திங்கன்னா தேவையான பொருட்கள் இருக்குங்கிற வார்த்தைகளை நீங்கள் இந்த ராகுகேது பயிற்சியில் உபயோகப்படுத்துவதற்கான வாய்ப்பை கிரகங்கள் கொடுக்கும். மேலே சொன்ன விஷயங்கள் அனைத்தும் உண்மை என்றால் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு உண்மையாக நடக்கும் என்பது உண்மை. இந்த ராகுகேது பயிற்சி அப்போ நீங்கள் என்ன வழிபாடு செய்யணும் அப்படின்னா, மேக்சிமம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தூய்மை பணியாளர்கள் இருக்காங்க பார்த்திங்களா, அவங்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க.
ஏதாச்சும் ஒரு உதவி, சாப்பாடு அல்லது உடைகள், இதெல்லாம் வந்து அவங்களுக்கு கொடுத்து உதவுங்க. ஸோ அதே போல் வந்து பார்த்திங்கன்னா சாலையோரம் இருக்கும் முதியவர்களுக்கு, ஆதரவற்ற முதியவர்களுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி செய்யுங்க. இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு ராகு பகவான் 8ஆம் இடத்தில் அமர்ந்து ஒரு ஏமாற்றத்தை கொடுக்காம வெற்றிகரமான சூழ்நிலைகளை கொடுத்து மகிழ்ச்சியை கொடுப்பார் என்பது கிரக ரீதியான உண்மை. இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார ரீதியான பலன்கள். உங்களுடைய சுய ஜாதக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள கான்டாக்ட் நம்பருக்கு டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க. உங்களுடைய கேள்விக்கான அனைத்து விதமான விஷயங்களுக்கும் பதிலளிக்க நான் கடமைப்பட்டிருக்கிறேன். மீண்டும் உங்களை அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை அன்புடன் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் DJ சுந்தரபாண்டி, சிவகாசியிலிருந்து. நன்றி, வணக்கம்.